அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. இன்றைக்கி எங்களோட ரெசிபி வந்து நல்ல சுவையான ஒரு ஸ்வீட்டு ரெசிபி தான் செய்ய போகிறோம். ரொம்ப ஸ்வீட்டும் இல்லை, ரொம்ப ஸ்வீட் இல்லாமையும் இல்லை, எல்லாருக்கும் சாப்பிடலாம். சுகர் இருக்கிறவங்க நம்ம கூட சாப்பிடலாம். அந்த அளவுக்கு ஒரு ரெசிபி நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப சிம்பிளாகவே இந்த ரெசிபியை செஞ்சிடலாம். பாருங்கள் மக்களே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பாருங்கள், தேவையான பொருட்களை பார்த்தீங்களா? 3 முட்டை, முக்கால் கப்பு சுகர், க்ரீம் மட்டம் வந்துருக்குன்னு சொன்னால் அப்போ சுகர் நல்லா கரைஞ்சிட்டுன்னு அர்த்தம். 1/4 கப்பு பட்டர், 1/4 கப்பு மில்க், வெனிலா கொஞ்சோண்டு, பேக்கிங் பவுடர் 1 தேக்கரண்டி, பேக்கிங் சோடா 1/2 தேக்கரண்டி. ஒரு கப்பு மைதா மாவு, மாவு போட்டதும் ரொம்ப நேரம் பிளெண்டாக விடக்கூடாது. 2 சுற்று சுற்றுனதும் நிப்பாட்டிடணும். நிப்பாட்டி எடுத்துட்டு அதை நம்ம கையால் கரண்டியை வச்சு தான் நல்லா கலக்கி எடுக்கணும். அப்போ தான் கேக்கு நல்லா சாஃப்டாக வரும். நல்லா பட்டரை தடாவிட்டு எண்ணத்தில் அதுக்கு மேலே பட்டர் பேப்பரை விரிச்சிட்டு அந்த பேப்பர்லேயும் கொஞ்சம் நல்லா பட்டர் கொஞ்சம் தடாவிட்டு அதுக்கு மேலெல்லாம் கொஞ்சோண்டு பவுடர், அதாவது மாவு, அதை கொஞ்சம் நல்லா தூவி தட்டி விட்றணும். எல்லா இடம் படுற மாதிரிக்கு நல்லா தட்டி விட்ருங்க. ஏன்னா சில டைமில் நம்ம மறந்துட்டோம்னு சொன்னாலும் அடி பிடிச்சிட்டுன்னு சொன்னால் அது நம்மளுக்கு மேலெல்லாம் கொஞ்சம் வெட்டி விட்டுறலாம். அதனால தான் சொல்கிறேன். இப்போது இதுக்குள்ளே இந்த கேக்கை 45 மினிட் நான் வைக்க போகிறேன். 45 நிமிஷம் இதுக்குள்ளே வச்சுட்டு இப்போ வந்து பார்க்க போகிறேன். பாருங்கள், இப்போ நான் 45 நிமிஷம் கழிஞ்சிருச்சு. இப்போ வந்து எடுத்து பார்க்க போகிறேன். நமக்கு ஒரு குச்சியோ ஒரு கத்தியோ என்ன சரி நம்ம உள்ளே விட்டு நம்ம எடுத்து பார்த்தா அந்த உள்ளுக்குள்ளே கிருமியாட்டம் ஒட்டிட்டு வந்துச்சுன்னு சொன்னால் இன்னும் வேகலைன்னு அர்த்தம். ஒன்றுமே இல்லாட்டி வெந்துட்டுன்னு அர்த்தம். பாருங்கள், நான் குத்தி பார்த்துருக்கிறேன், நல்லா வெந்துருச்சு. ஒரு ஈரத்தன்மை ஒன்றுமே இல்லை. இதுக்குள்ளேயும் பட்டர் பேப்பர் நான் விரிக்க போகிறேன். இதுக்குள்ளே பட்டரெல்லாம் ஒன்றும் பூசலை, சும்மா வெறும் பேப்பர் மட்டும்தான். ஏன்னா ஏற்கனவே செஞ்ச கேக்கை தான் நம்ம அதுக்குள்ளே வைக்க போகிறோம், அடுக்கி வைக்க போகிறோம். இரும்பு அடி பிடிக்கிறதுக்கு ஒட்டுறதுக்குன்னு சொல்லி ஒன்றும் இல்லை. இரும்பு அது ஃப்ரிட்ஜில் வைக்கிற சாமான் தான். இப்போ கேக்கை வந்து 1 இன்ச்சும் இல்லாமல் 1/2 இன்ச்சும் இல்லாமல் 3/4 இன்ச்சு அளவுக்கு இந்த கேக்கை நீங்கள் சைஸாக வெட்டி எடுத்துக்கோங்க. வெட்டி எடுத்து பாத்திரத்துக்கு எல்லா இடமும் படுற மாதிரிக்கு நல்லா பரத்தி விடுங்க. சின்ன சின்ன இடமெல்லாம் வரும், அப்போ சின்ன சின்ன துண்டாக வெட்டி நம்ம அதை பரத்தி விட்டுறலாம். எல்லா இடம் மூடு படுற மாதிரிக்கு. ஏன்னா மேலுக்கு நம்ம காய்ச்சிட்டு க்ரீமை ஊற்றுவோம் தானே, அது வந்து ரொம்ப லூஸ் ஆகினா இடையில நம்மளுக்கு இடை இருக்குதானே. இந்த தட்டு வச்சிருக்கோம், நம்ம கேக்கு போடுற தட்டில் தான் நம்ம இது வச்சிருக்கிறோம். அதனால் அதுக்கு கீழுக்கு இறங்கி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது க்ரீமு. அதனால தான் அது எல்லாத்தையும் சேஃபாக மூடுங்கன்னு சொல்கிறேன். நான் இப்போ எல்லாத்தையும் சேஃபாக மூடிட்டேன் கேக்கால். இப்போ நான் க்ரீம் செய்ய போகிறேன். கார்ன் பவுடர், ஜெலி, கரமல், யோகட் இருக்குது, பால், பிஸ்கெட் வந்து நான் 75 கிராம் எடுத்துருக்கிறேன். பிஸ்கெட் நிறைய எடுக்கக்கூடாது, ரொம்ப ஹார்ட் ஆகிரும் கேக்கு. 1/4 கப்பு சுகர், 1/4 கப்பு கார்ன் பவுடர், 1 கப்பு வந்து மில்க் பவுடர், 1 கப்பு யோகட். இந்த 1 கப்பு அளவுக்கு தான் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வரும். இது வந்து 1 லிட்டர் மில்க், 1/2 லிட்டர் வாட்டர், 2 கரமல், இது 1 கப்பு டின்னாக இருந்தாலும் சரி, பக்கெட்டாக இருந்தாலும் சரி, ஒன்று போட்டுக்கோங்க.
சின்ன பக்கெட்டு தான், பெரிய பக்கெட்டில். ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் கொதித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுருங்க. இப்போ காய்ச்சினது அப்படியே பிஸ்கெட்டில் போட்டு, பிஸ்கெட் ஏற்கனவே பவுடர் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்குள்ளே இப்போ இந்த க்ரீமை ஊற்றி இன்னொரு தரம் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு, ஏன்னா எல்லாத்தையும் அதுக்குள்ளே ஊற்ற முடியாது, திரும்பி அந்த சட்டியில் போட்டு எல்லாத்தையும் நல்லா கலக்கி எடுத்துகிட்டு, நான் இப்போ அடுக்கி வச்சுருந்த கேக் இருக்குது தானே, அதுக்கு மேலே நான் அந்த க்ரீம் எல்லாத்தையும் ஊற்றி லெவல் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிறேன். இப்போ அது கூலாகங்காட்டிலும் நம்ம இப்போ ஜெலியை செஞ்சு அதையும் கூலாக வச்சிடணும். ஜெலிக்கு வந்து 2 கப்பு வாட்டர் ஊற்றணும். நான் வந்து 1½ கப்பு வாட்டர் ஊற்றிடிக்கிறேன். ஏன்னா கேக்குக்கு மேலே ஊற்றுறதுனால 1½ கப்பு வாட்டர் ஊற்றிடிக்கிறேன். இப்போ ஜெலியும் நல்லா கூலாகணும். ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது, வெளியே வச்சு நல்லா கூழ்த்தன்மை வந்ததுக்கு பிறகு அதுக்கு மேலே ஊற்றணும். இப்போது சென்டரில் ஒரு ஏனத்தை வச்சு மேலே வைக்கிற வளையத்தை நம்ம எடுத்துடணும். கேக்குக்கு வச்ச வளையத்தை எடுத்துடணும். நான் அதை எடுத்துட்டேன். பாருங்கள், இப்போ வந்து இது வந்து கேக் வைக்கிற ஒரு ஸ்டாண்டில் நான் வச்சுட்டேன். சாப்பிட்டு பாருங்கள், நல்ல ருசியாக இருக்கும், நல்ல சுவையாகவும் இருக்கும். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய சாப்பாடு இதுதான்.